கடவுளே, இந்த சர்டிபிகேட்டை கண்டுபிடிச்சு கொடுத்த அந்த ஆட்டோ டிரைவர் குடும்பம் நல்லா இருக்கணும். நான் பெத்ததே நமக்கு இப்படி வேட்டு வைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ரொம்ப கேவலமா போச்சு. ஏய், முதல்ல அந்த செல் ஆஃப் பண்றியா இல்லையா? என்னக்கா இப்ப எதுக்கு என்கிட்ட கோவப்படுற? எப்ப பார்த்தாலும் செல்லையே நோண்டிக்கிட்டு இருந்தா கோவப்படாம கொஞ்சுவாங்களா? எனக்கு போய் தங்கச்சின்னு வாச்சிருக்கே. நான் தான் அப்பவே அவகிட்ட ஃபைல கொடுத்துடலான்னு சொன்னேன். நீ தான் என்னமோ பெருசா அவளை ஒரு வாரத்துக்கு அழ விடுறேன்னு சொல்லி ஃபைல கொடுத்து மறைச்சு வைக்க சொன்ன. அத கரெக்டா தேடி எடுத்துட்டு வந்து உன் பொண்ணே நம்மள காட்டி கொடுத்துட்டா. அதுக்கு என்கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? சும்மா இரு. அண்ணி, நான் போயிட்டு வரேன் அண்ணி. போ போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. எனக்கு வேலை கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி. ஏய், ஒழுங்கா போயிடு. ஆசீர்வாதம் கீசீர்வாதம் என் ஆத்திரத்தை கலப்பாத. உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். நான் என்ன பண்ண அண்ணி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேள்வி வேற கேக்குறியா? உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. நீயும் அந்த சின்ன பிசாசமா சேர்ந்து என் தங்கச்சி மேல தேவையில்லாம அபாண்டமா பழி போட்டீங்கல்ல. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. ஏய், நீ இப்ப போறியா இல்லையா? என்னம்மா, அண்ணியோட ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா? குழந்தை, ஒன்ன மாதிரி அப்பாவி பெண்களுக்காகத்தான் அந்த கிறுக்கு கவிஞன் பாரதி ரௌத்ரம் பழகுன்னு ஒரு அறிவுரை கொடுத்தான். மற்றவங்க என்ன திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் சிரிச்சுக்கிட்டே சகிச்சிட்டு போறது நல்ல குணம்தான். உனக்கு அந்த அபூர்வ குணம் இருக்குது. ஆனா அதுக்காக வலுவுல தேடி போய் அந்த அவமானப்படணுமா? இல்ல தாத்தா. இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நேர்காணலுக்கு போற தைரியமா நம்பிக்கையோட பதிலெல்லாம் சொல்லு. நிச்சயமா உனக்கு இந்த வேலை கிடைக்கும். போயிட்டு வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. எந்திரி குழந்தை. தாத்தாவோட ஆசீர்வாதம் தான் உனக்கு என்னைக்குமே உண்டு. நிச்சயமா நீ ஜெயிப்பே. உன்னோட நல்ல குணத்துக்கு ஆண்டவனை என்னைக்கும் கைவிடவே மாட்டான். போயிட்டு வா, தைரியமா போ. போயிட்டு வரேன் தாத்தா. ஆண்டவா, இவ்வளவு நல்ல குழந்தைங்க என் பேரனுக்கும் பேத்திக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க கூட வக்கில்லாத நிலைமையிலே நெவச்சிட்டியே. அண்ணி, பொண்ணுமா, அர்ஜுன் வந்துட்டான். அவனோட ஸ்பெஷல் கொண்டு வா சீக்கிரம். இங்க பாருங்க நீ, எனக்கு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட டைமே கிடையாது. எனக்கு எதையாவது போடுங்க, நான் சாப்பிட்டு உடனே கிளம்புறேன். ஏய், அப்படி அர்ஜென்ட்டா ஓடணும்னா காலையில 10 நிமிஷம் முன்னாடியே வர வேண்டியதானே டேபிளுக்கு? காலையில சாப்பிடுற டிஃபன் தானே மனுஷனுக்கு நாள் பூரா சக்தியை கொடுக்கும். அது கூட சரியா சாப்பிடாம ஓடனா எப்படி? இல்ல நீ, ஏற்கனவே எனக்கு டைம் ஆயிடுச்சு. பிரசன்டேஷன் வேற இருக்கு. கிளையண்ட் ஆபீஸ்க்கு வர போகணும் அண்ணி. பறக்காதடா. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ தவிர வேற சிந்தனையே இருக்காதா உங்களுக்கு? டேய், எல்லாத்துக்கும் வாழ்க்கையில கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க கத்துக்கோ. கொஞ்சம் குடும்பத்துக்கு, கொஞ்சம் சாப்பாட்டுக்கு, கொஞ்சம் சினிமா டிராமா மாதிரி பொழுதுபோக்குக்கு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்படி பழகிட்டாதான் நாளைக்கு உனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்காம இருப்ப. இல்லனா ஏன் இப்படி ஒரு ரோபோ கம்ப்யூட்டர் இயந்திரத்தை கட்டிக்கிட்டோன்னு கைட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பா. நாங்க விட மாட்டோம்ல. லக்ஷ்மி, சரவணனுமாவும் எங்க? அவங்களுக்கு ஏதோ இன்னைக்கு காலையில டாக்டர்ஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிடல் கிளம்பிட்டாங்க. கமலா காலேஜ் கிளம்பிட்டாளா? அவ இனிமேதான் ரெடியா கீழே வரணும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவ சன்ரைஸ பார்த்ததே இல்லனே. இதெல்லாம் கேட்டாரா? வீட்டுல அவளே ரவிய நல்லா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. இதோ எல்லாம் இவங்கதான். டேய், ஒழுங்கா சாப்பிட்டு கிளம்புடா. டேய்,
இந்த ரவி என்னடா எப்பவும் பேட்டும் கையுமா அலையறான். ஒழுங்கா வேலைக்கு போய் உருப்பிட மாட்டானா? அது வந்து அதுல அவன் கிரிக்கெட்ல ரொம்ப ஆர்வமா இருக்கான். இப்ப அவன் ஆடுறத பார்த்தா டிஎன்பிஎல்கே செலக்ட் ஆயிடுவான் போல இருக்கு. அப்ப அடுத்து ஐபிஎல் போயிடுவான்னு சொல்ல வரியா? உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டுமே. ஐபிஎல்ல விளையாடுறத அவன் லட்சியமா நினைச்சிட்டு இருக்கான். நம்ம வீட்ல தான் யாருக்கு எந்தெந்த துறையில விருப்பம் இருக்கோ அவங்கள அப்படியே விட்டுட்டு இருக்கோம். ரவி கிரிக்கெட்ல ஆர்வமா இருக்கான், அவனை அப்படியே விட்டுறலாமே. பா, இன்னைக்கு அப்படியே மழை பிச்சிட்டு ஊத்த போகுது. என்னடா வளர்ற? இல்ல அண்ணி தாங்கள் சொல்ல வந்த கருத்தை தெளிவாக, சத்தமாக, அழகாக, தைரியமாக சொல்லிவிட்டார்கள் அல்லவா? அதைத்தான் சொன்னேன். டேய் சாப்பிடு. ம். ஆம்லெட் ரெடி. இந்தாங்க லட்சுமி அம்மா. ஆமா, அப்பா எங்க அண்ணி? அவிய காலையில வெளியில கிளம்பி போயிட்டாவளே. அது என்ன, மாசம் மாசம் கரெக்டா ஒரு நாள் மட்டும் வெளியே கிளம்பி போயிடுறாரு. இப்பெல்லாம் ஒரு கடை கூட ரெகுலரா போறதுல போல இருக்கே. என்னங்க மாமா எங்க கிளம்பி போறாருன்னு யாருக்கு தெரியும்? ஐ, சும்மா கதை விடாதீங்க. உங்களுக்கு தெரியாம அவர் எங்கேயும் வெளியே போக மாட்டாரு. அண்ணா, வெளி பார்வைக்கு தான் அப்பா இவங்க கிட்ட டெரர் லுக்கு காட்டுவாரு. ஆனா உள்ளுக்குள்ள இந்த மருமகம் மேலதான் பாசம் அதிகம். என்ன இருந்தாலும் சொந்த தங்கச்சி பொண்ணு இல்லையா? அம்மா ஏண்டா? அப்பா சாப்பிட்டு என்ன கிளம்பினாரு? ஆமாங்க. நம்ம பேசாம ஒண்ணு செய்யலாமா? அப்படி அவர் எங்க தான் போறாருன்னு அவர் ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பார்த்தலாமா? தப்பு அர்ஜுன். அவரை நம்ம சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். தனிப்பட்ட முறையில் அவர் எங்கேயோ போறாரு வராரு, அதை நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும்? இதெல்லாம் நமக்கு தெரியணும்னா அவரே நம்மகிட்ட சொல்லிருப்பார்ல. It's his life, his wish. Let's not intrude into his privacy. He's entitled to his secrets. Okay? கொன்னுடுவேன். பட. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. மல்லிகா, என்ன நீங்க தொலைச்ச மஞ்சப்பை கிடைச்சதான்னு விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷன் தானே போறீங்க? ஒரு மஞ்சப்பைக்காக இந்த வேகாத வெயில்ல எதுக்கு அவ்வளவு தூரம் அலையறீங்க? இந்தாங்க, ஒண்ணுக்கு 3 மஞ்சப்பை இங்கே இருக்கு, வச்சுக்கோங்க. என்ன பாக்குறீங்க? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. எந்த திமிர் இருந்த இவ்வளவு அலட்சியமா பேசுவடி? நான் தொலைச்ச மஞ்ச பை இந்த பை ஒண்ணா? இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? அவ ஏதோ தெரியாம விளையாட்டுக்கு சொல்லிட்டா. விளையாட்டா? எதுல விளையாடுறது ஒரு விவசாய வேணாம். ஒருத்த மனசை புண்படுத்தி பாக்குறது ஒரு விளையாட்டா? இந்த வீட்டுல என் பேரனும் பேத்தியும் கஷ்டப்பட்டு இருக்காங்களே, இன்னைக்கு அந்த மஞ்ச பை மட்டும் தொலையாம போயிருந்தா இப்படி கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த பையில என் நிலத்தெல்லாம் வித்து வந்து 50,000 ரூபாய் பணம் இருந்துச்சு, அத்தனை போயிருச்சு. அது மட்டும் இன்னைக்கு இருந்துச்சுன்னா அவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க. நானும் வாழ்க்கையில தோத்தவனா இருந்திருக்க மாட்டேன். என்னைக்கோ தொலைச்சு போய் இன்னைக்கும் தேடிட்டு இருக்கானே பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாதிரி இருக்குல்ல? கிண்டல் அடிக்கிறீங்க. நீங்க என்ன வேணா நினைச்சுங்க, எனக்கு கவலை இல்லை. என்னோட அந்தராத்மா சொல்லுது, அந்த பையில இருந்த என் மனைவியோட தாலியும் மெட்டி எனக்கு நிச்சயமா கிடைக்கும், சர்வ நிச்சயமா கிடைக்கும். என் மனக்குரலை தான் நான் நம்புறேன். ஆனா தயவு செய்து மறுபடியும் அந்த மஞ்ச பையை பத்தி துச்சமா பேசுறீங்க. அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. என்னக்கா நீ பெரியவர்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியே? பெருசு பேத்திங்களுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணுச்சுல, அதான் உன்னை வச்சு அத கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விட்டேன். இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சரிக்கா, இவர் தொலைச்ச அந்த மஞ்சப்பை திரும்ப கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் சாகறதுக்குள்ள இந்த பொருளை எப்படியாவது இதை தொலைச்சவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சங்கர். நீ ஒருத்தி அந்த பையில இருந்த 50,000 ரூபாய் பணத்துக்கு வட்டிக்கு மேல வட்டி போட்டு வச்சுக்கிட்டு இவர் எப்ப வந்தா கொடுக்கலான்னு யாரோ காத்துட்டு இருக்க மாதிரி இந்த பெருசு முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கு. அப்படி ஒரு இளிச்சவாயன் இந்த உலகத்துல சத்தியமா எங்கேயுமே இருக்க மாட்டான். எனக்கு சொந்தமில்லாத இந்த பொருளை நான் சொந்தமாக்கிக்கிட்டது தப்பில்லையா சங்கர்?
இந்த தாலியும் மெட்டியும் இருந்தது. இதோட சேர்த்து 50,000 ரூபாய் பணமும் இருந்துச்சு. அதை தவிர வேற பேரோ அட்ரஸோ ஒரு விவரமும் இல்லை. இது யாருதுன்னு தெரியல. எப்படி தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுன்னு புரியல. நான் அப்பவே என் மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணேன். நான் ஆரம்பிக்க போற கடைக்கு நான் வெறும் ஒர்க்கிங் பார்ட்னர் மட்டும்தான். ஆனா இதுக்கு முதல் போட்டது அந்த முகந்தெரியாத மனுஷன்தான் உண்மையிலேயே லக்ஷ்மி ஸ்டோர்ஸோட முதலாளி. இந்த வியாபாரத்துல எவ்வளவு லாபம் வந்தாலும் ஆளுக்கு பாதின்னு முடிவு பண்ணிட்டேன். அன்னையில இருந்து பேங்க்ல தனி அக்கவுண்ட் ஆரம்பிச்சு இதுவரைக்கும் ₹1 கூட குறையாம பணத்தை போட்டுட்டு வரேன். அந்த அக்கவுண்டோட பாஸ்புக் தான் இது. உங்க மனசு யாருக்குமே வராது. அண்ணன் தம்பிக்கிட்டயே சொத்தை ஏமாத்தி புடுங்குற கெட்டவங்க இருக்கிற இந்த உலகத்துல நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல இருந்து கோடிக்கணக்கான ரூபாய யாருக்காகவும் சேர்த்து வச்சிருக்கீங்களே. யூ ஆர் ரியலி கிரேட் சார். இல்ல, இத்தனை கோடிக்கும் ஆரம்பம் அந்த யாரோ ஒருத்தருடைய 50,000 ரூபாய் பணம் தானே சங்கர். அந்த கடனை வட்டியும் முதலமா அடைக்க வேண்டியது என் கடமை இல்லையா? ஆனா இந்த எல்லா சந்தோஷத்துக்கும் பின்னால யாரோ ஒருத்தரோட ஏதோ ஒரு குடும்பத்தோட கண்ணீரும் அழுகையும் இருக்கு. யாரோ ஒருத்தர் வாழ வேண்டிய வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. யாருக்கோ கிடைக்க வேண்டிய சாப்பாட்டை நான் திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாதீங்க ப்ளீஸ். சங்கர், எனக்கு நீ ஆறுதல் சொல்றதை விட இந்த பையோட சொந்தக்காரரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு வை. அதுதான் நீ எனக்கு பண்ற பெரிய உதவியா இருக்கும்பா. இத தொலைச்ச ஆளுக்கே இப்ப இது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஆனா நீங்க அவரை இன்னும் தேடிட்டு இருக்கீங்களே சார். இத தொலைச்சவரும் இத தேடிக்கிட்டு தான் இருப்பாருன்னு என் உள் மனசு சொல்லுது. அவரும் நானும் சந்திக்கிற நாள் கூடிய சீக்கிரத்துல வரும்னு தோணிக்கிட்டே இருக்கு. இத தொலைச்சவரும் இத தேடிக்கிட்டு தான் இருப்பாருன்னு என் உள் மனசு சொல்லுது. அவரும் நானும் சந்திக்கிற நாள் கூடிய சீக்கிரத்துல வரும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு நீதான் உன்னாலான எல்லா முயற்சியும் பண்ணணும். தயவு செஞ்சு இந்த விஷயம் என் மகன் தேவராஜுக்கு கூட தெரியக்கூடாது. சொல்லிடாதீங்க ப்ளீஸ். சரிங்க சார். இத நீங்க சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன். சரி. இறைவா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் போன்லயும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க போறியோ தெரியல பேபி. நேர்ல வானா வர மாட்டேங்கிற. அன்னைக்கு தான் வந்தனே. ஆமா, அன்னைக்கு தான் உங்க அண்ணன் போன் பண்ணதும் பயந்துட்டு ஓடி போயிட்டியே. உலகத்துல ஒவ்வொரு பொண்ணுங்களும் எவ்வளவு தைரியமா இருக்காங்க தெரியுமா? ஓஹோ, அப்ப சாருக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்களோட பழக்கம் இருக்கு போல இருக்கு. சேச்சே, எனக்கு உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் தெரியாது பேபி. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றதுதான். ஒரு ஏகப்பத்தினி விரதனை பார்த்து ஏகப்பட்ட பொண்ணுங்களை தெரியுமான்னு கேக்குறியே, இது உனக்கு நியாயமா இருக்கா? வணக்கம் சார். வணக்கம்மா, வாமா. சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு சார். கொடுங்க. ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் எம்டி கிட்ட காட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். உட்காருங்க. மே கம் இன் சார். ஒரு நிமிஷம் லைன்ல ஏறு. எஸ். குட் மார்னிங் சார். யா சார், அன்னைக்கு பாக்யலட்சுமின்னு ஒரு கேண்டிடேட் இன்டர்வியூக்கு வந்ததை பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல சார். இப்போ அந்த பொண்ணு சர்டிபிகேட்ஸோட வந்திருக்காங்க. நீங்க ஒரு தடவை சர்டிபிகேட்ஸை பார்த்துட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். வச்சுட்டு போ. ஓகே சார். சொல்லு கமலா. எனி ப்ராப்ளம்? ஒன்னும் இல்ல,
ஏதோ ஒரு பொண்ணு இன்டர்வியூ அன்னைக்கு சர்டிபிகேட்ஸ தொலைச்சிட்டு வந்துட்டாலாம். இன்னைக்கு அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காலாம். நான் பார்த்துட்டு வேலை கொடுக்கணுமா? டார்ச்சர் பண்றாங்க. ஹலோ ஹலோ ராஜ். கமலா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல. அம்மா செகண்ட் லைன்ல வராங்க. நான் அவங்க கிட்ட பேசிட்டு உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஓகே ராஜ். ஓகே பேபி. Wow. Superb. அடுத்த பச்சி நம்ம கிட்ட மாட்ட போகுதா? படம் பட்டைய கிளப்போம். மிஸ் பாக்கியலட்சுமிய உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். இங்க பாக்கியலட்சுமி யாரு? நான் தாங்க பாக்யலட்சுமி. சார் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. சரி. ஓகே. May I come in, sir? Yeah, come in. Good morning, sir. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததுனால உண்மையிலேயே எனக்கு இது குட் மார்னிங் தான். Sir, good morning, sir. Very good morning. Please. Thank you, sir. உங்க சர்டிபிகேட்ஸ்லாம் பார்த்தேன். எனக்கு 100% ஓகே. உங்களுக்கு ஓகேவா? சார், இங்க வேலை பார்க்க உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். இங்க எனக்கு வேலை கிடைச்சா அது என்னோட பாக்கியம் சார். நோ நோ, நீங்க இங்க வேலைக்கு சேர்ந்தா அது என்னோட பாக்கியம். சாரி, எங்களோட பாக்கியம். ஏன்னா உங்க பேரே பாக்கியலட்சுமி ஆச்சே. அதனால சொன்னேன். ஆமா, உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் இந்த வேலை ரொம்ப முக்கியமாமே. அன்னைக்கு ஜிஎம் கிட்ட சொன்னீங்களா? ஆமா சார்,
இந்த வேலை கிடைச்சா என் அண்ணனோட பாரம் கொஞ்சம் குறையும். ஓ குட். ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அண்ணனோட பாரத்தை குறைக்க நினைக்கிறீங்களே, ஐ அப்ரிஷியேட். நானும் உழைச்சு என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். இதுல ஆண் என்ன பெண் என்ன சார்? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்போ பாரம் சுமக்க ரெடிங்கிறீங்க? ஆமா சார். சோ உங்களுக்கு இந்த கம்பெனில வேலை கன்ஃபார்ம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹே உட்காரு உட்காரு உட்காரு. பிடிச்சிருக்கா சார்? ஆபீஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். ஆனா உங்களுக்கு இந்த ஆபீஸை விட மெயின் ஆபீஸ்ல தான் வேலை ஜாஸ்தியா இருக்கும். என்னோட மெயின் ஆபீஸ் எதுன்னு தெரியுமா? தெரியாது சார். என் கெஸ்ட் ஹவுஸ். நீ அங்க வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் வேண்டியதெல்லாம் நான் செய்றேன். என்ன சொல்ற? கையெடுங்க. பாக்கியலட்சுமி, கையை எடு.